இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அமைதி பேரணி ஏற்பாட்டை எளிதாக்குவதற்கு நடப்பு சட்டத்தில் திருத்தம். எந்தவொரு தரப்பினரும் அமைதியான முறையில் பேரணியை ஏற்பாடு செய்வதற்கு அதற்கான விதிமுறைகளை எளிதாக்கும் வகையில் நடப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் பரிந்துரை செய்துள்ளார். நடப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வது மூலம் அமைதி பேரணிக்கான அனுமதியை பெறுவதற்கு நீண்ட நேரம் காத்திருந்து ஒப்புதலை பெறுவதற்கான அவசியம் இருக்காது என்று அமைச்சர் விளக்கினார். மக்கள் அமைதி பேரணி நடத்துவதற்கு இலகுவாக அமைதி பேரணி சட்டம் 2012 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் அமைதி பேரணியை நடத்துவதற்கு அதன் ஏற்பாட்டாளர்கள் போலீசாரின் அனுமதியையும் ஒப்புதலையும் கட்டாயமாக பெற வேண்டும் என்று அந்த சட்டம் வலியுறுத்துகிறது. இச்சட்டம் திருத்தப்படுமானால் அமைதி பேரணியை நடத்துபவர்கள் தாங்கள் நடத்தும் இடத்தில் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை உறுதி செய்வதற்கு போலீசாரிடம் தெரிவிப்பது மட்டும் கட்டாயமாக்கப்படும். பேரணிக்கான அங்கீகாரத்தை பெறுவது அவசியம் இருக்காது என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். லஞ்ச ஊழலுக்கு எதிராக கடந்த ஜனவரி 25 கோலாலம்பூர் மாநகரில் அமைதி பேரணி நடத்தப்படுவதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்தது தொடர்பில் கருத்துரைக்கையில் சைஃபுடின் மேற்கண்டவாறு கூறினார். கொரோனாவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது என்று கூறப்படும் வைரஸ் எக்ஸ் நாட்டிற்குள் சந்தடியின்றி நுழைந்துள்ளது என்றும் சுகாதார சேவையில் உள்ள அனைவரும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் என்றும் கூறப்படும் தகவலை சுகாதார அமைச்சு மறுத்துள்ளது. வைரஸ் எக்ஸ் அச்சுறுத்தல் காரணமாக சுகாதார பணியாளர்கள் வேலைக்கு மட்டம் போடுகின்றனர் என்று கூறி மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள அத்தகவலை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்த தரப்பினரை சுகாதார அமைச்சு தேடி வருவதாக அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுள்ள இந்த தகவலில் அடிப்படை இல்லை என்றும் இது ஆதாரமற்றது என்றும் சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தமது முகநூலில் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் வைரஸ் எக்ஸ் கிருமியும் இல்லை, அதனை தடுப்பதற்கு சுகாதார பணியாளர்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்லை என்று அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். கெடா பாலிங் பெகான்தாவார் தேசிய பள்ளியின் இணை கட்டிடத்தில் தற்காலிகமாக அமைந்துள்ள கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளி பாலிங்கில் தமிழ் பள்ளிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள சுங்காய்தாவார் நிலத்தில் நிர்மாணிக்கப்படுவதற்கு கல்வி அமைச்சு முன்வர வேண்டும் என்று அப்பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் கிருஷ்ணன் முனியாண்டி கேட்டுக்கொண்டுள்ளார். 1986 ஆண்டில் பாலிங் சுங்காய்தாவாரில் 5 ஏக்கர் நிலத்தில் தமிழ் பள்ளிக்காக ஒதுக்கப்பட்டது. இதுவரை அந்நிலம் காலியாகவே இருப்பதை கிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். தற்போது கொலக்கட்டில் கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளியில் எழுந்துள்ள இடர் சர்ச்சைக்கு சரியான தீர்வு காண வேண்டுமானால் அந்த பள்ளிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள சுங்காய்தாவார் நிலத்தில் கட்டப்படுவதே சிறப்பாகும் என்றார் கிருஷ்ணன். சுங்காய்தாவாரில் ஒதுக்கப்பட்டுள்ள நிலம் இன்று வரை சுங்காய்தாவார் தமிழ் பள்ளி பெயரில் உள்ளதை நில ஆய்வின் வாயிலாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கிருஷ்ணன் விவரித்தார். இந்த இடம் எஸ்கேடி சுங்காய்தாவாரோட இடம். இது 1986 கொடுத்த இடம். தமிழ் ஸ்கூல் கட்டுற வேண்டிய பள்ளிக்கூடம். எங்களுக்கு இங்கே ஒரு பள்ளிக்கூடம் வேணும். ஏன்னா கொத்தம்பா பள்ளிக்கூடம் எங்களுக்கு எஸ்கேடி தாவாவில் கொடுத்துருக்காங்க, தும்பாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கூல் கட்ட வேண்டிய இடம் எங்களுக்கு கட்டி கொடுக்கணும். எங்களுக்கு கிட்ட 100 மீட்டர் தொலைவு தான். கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளியில் பயின்று வரும் மாணவர்கள் அனைவரும் சுங்காய்தாவார் தோட்டத்தில் உள்ளவர்கள் ஆவர். இடம் நிரந்தரமில்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளியை சுங்காய்தாவார் நிலத்திற்கு மாற்றி அமைத்தால் 100 மீட்டர் தொலைவில் மாணவர்கள் எவ்வித சிரமமின்றி பள்ளிக்கு செல்ல முடியும். அதே சமயத்தில் கத்தும்பா தமிழ் பள்ளிக்கு நிரந்தர நிலமும் கிடைத்துவிடும் என்று கிருஷ்ணன் குறிப்பிட்டார். தவிர சுங்காய்தாவார் தோட்டத்தில் மட்டுமே 60 இந்திய குடும்பங்கள் வசித்து வருகின்றனர்.
அவ்விடத்தில் கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளி அமைந்தால் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று கிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். சீன புத்தாண்டு முதல் இரவு கோலாலம்பூர் ஜாலான் கில்லாங் லாமாவில் உள்ள ஒரு கேளிக்கை மையத்தின் முன் அபாயகரமாக வாகனத்தை செலுத்தி நடந்த மோதல் சம்பவம் தொடர்பில் மேலும் 3 போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 5 பிடிபட்டுள்ளனர். மேலும் 3 தேடப்பட்டு வருவதாக கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ அஸ்ரி அக்மார் அயூப் தெரிவித்தார். போலீசாரிடம் சிக்கிய 5 பந்திங் வட்டாரத்தில் வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளனர். தற்போது தலைமறைவாகிவிட்ட 3 தேடப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். 25 வயது எம் தேவேந்திரன், 19 வயது எம் ரஞ்சித், 27 வயது எம் லவின்றன் ஆகியோருக்கு போலீசார் வலை வீசியுள்ளனர். இந்த 3 சந்தேக பேர் வழிகளும் ஸ்லாங்கூரை சேர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். டொயோட்டா ஹைலாக்ஸ் மற்றும் வியாஸ் ரக கார்கள் அபாயகரமாக செலுத்தப்பட்டதில் 2 மோதப்பட்டு காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்தார். கண் அயர்ந்து இருக்கலாம் என்று நம்பப்படும் மாது ஒருவர் செலுத்திய கார் சாலையை விட்டு விலகி எதிர் திசையில் நுழைந்ததில் இராணுவ ட்ரக்கினால் மோதப்பட்டு உயிரிழந்தார். அந்த இராணுவ ட்ரக்கை செலுத்திய வீரர் கைமுறிவுக்கு ஆளானார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 2:24 மணியளவில் முலாக்கா மஸ்ஜித் தானா கேம்ப் 96 டெப்போட் பங்காலான் புலூரு இராணுவ முகாம் முன்புறம் நிகழ்ந்தது. அந்த மாது செலுத்திய புரோத்தோன் சாகா கார் இராணுவ வாகனத்தில் மோதி சின்னா பின்னமானது. இதில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய டெலிகாம் பணியாளரான 25 வயது மனிஷா அஸ்லின் இஷாக் என்ற அந்த மாது சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அலோர்காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்ருல் முகமட் தெரிவித்தார். எதிர் திசையில் நுழைந்த அந்த மாதுவின் கார் தனது இராணுவ ட்ரக்கில் மோதப்படுவதிலிருந்து தவிர்க்க 33 வயதுடைய அந்த வீரர் பிரேக்கை அழுத்தியும் அந்த கனரக வாகனத்தின் டயர்கள் 12 மீட்டர் தூரம் இழுத்து கொண்டு சென்றுள்ளன என்பதற்கு சாலையில் அதற்கான தேய்மானத்தை காண முடிந்தது என்று அஸ்ருல் குறிப்பிட்டார். பினாங்கு சபராங்ஜயா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவான ஐசியூவில் பூச்சி வகைகளை கொல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளர்கள் ரசாயன வாயு தாக்கப்பட்டு தற்போது கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். 50 வயது மதிக்கத்தக்க அந்த 2 தொழிலாளர்கள் நேற்று தங்கள் பணியின் போது பயன்படுத்திய நச்சு ரசாயன வாயுவை நுகர்ந்த பின்னர் மூச்சுத் திணறலுக்கு ஆளாகியுள்ளனர். அவ்விருவரும் அந்த மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக நேற்று மாலை 5:07 மணியளவில் தீயணைப்பு மீட்பு படையினர் அவசர அழைப்பை பெற்றதாக பினாங்கு மாநில இயக்குனர் முகமது ஷோக்கி ஹம்சா தெரிவித்தார். நச்சுவாயு தன்மை மருத்துவமனையில் இருந்தவர்களை பாதிக்காமல் இருப்பதற்கு கூலிம் ஹைடெக்கிலிருந்து 22 அதிகாரிகளும் வீரர்களும் அந்த மருத்துவமனைக்கு விரைந்ததாக அவர் குறிப்பிட்டார். சீனாவில் உள்ள ஒரு மிருகக்காட்சி சாலை புலியின் சிறுநீரை விற்பனை செய்து வருவது பொதுமக்களின் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. புலியின் சிறுநீர் வாத நோய் அல்லது நாள்பட்ட அழற்சியை குணப்படுத்த வல்லது என்று அந்த மிருகக்காட்சி சாலை கூறுகிறது. சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தில் உள்ள யான் பிவெக்சியா என்ற அந்த வனவிலங்கு பூங்காவில் சைபீரியா புலிகளின் சிறுநீர் சுமார் 250 கிராம் கொண்ட ஒரு பாட்டிலுக்கு 50 யுவான் அல்லது 30 ரிங்கிட் என்ற விலைக்கு விற்கப்படுவதாக அந்த மிருகக்காட்சி சாலைக்கு சென்று வந்த பார்வையாளர் ஒருவர் சமூக ஊடகங்களில் தமது நூதன அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். அந்த மிருகக்காட்சி சாலையின் அந்தஸ்து குறித்து ஆன்லைன் ஆதாரங்களை ஆராய்ந்து பார்த்ததில் அந்த வனவிலங்கு பூங்கா சீனாவில் ஒரு காலத்தில் உலகத்தரம் வாய்ந்ததாக விளங்கியுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.